1985 நவம்பர் 13 இரவு கொலம்பியா நாட்டில் உள்ள அர்மேரோன்ற நகரத்தில் நெவோடோ டெல் ரோயிஸ் அப்படின்ற எரிமலை வெடிக்குதுங்க. இந்த எரிமலை வெடிச்சனால சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பனிமலையெல்லாம் உருகி கல் மண் நீர் கலந்த பயங்கரமான லெகார் அப்படின்ற சேத்து வெள்ளம் உருவாகி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நகரத்தெல்லாம் மூழ்கடிக்குதுங்க. இந்த பயங்கரமான வெள்ளத்தில் அன்னைக்கு நைட்டே பல்லாயிரக்கணக்கான பேர் இறந்தும் போயிடுறாங்க. 3 நாட்கள் கழித்து அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மீட்பு பணியாளர்கள் அந்த பகுதிக்கு போய் பார்க்கும்போது 13 வயதான சிறுமியான ஒமேகரா அப்படின்ற சின்ன பொண்ணு அவங்க வீட்டு இடிபாடுகளுக்கு நடுவில் சேத்து தண்ணிக்குள்ள சிக்கிட்டு இருக்கிறது தெரிய வருது. ஒமேகரா அப்படின்ற அந்த சின்ன பொண்ணோட காலு சேத்து தண்ணிக்கு அடியில் ஒரு காங்கிரீட் சுவருக்கும் அந்த வெள்ளத்தில் உயிரிழந்த அந்த பொண்ணோட அத்தையோட உடலுக்கும் இடையில பலமாக மாடிட்டு இருந்திருக்கு. சுமார் 60 மணி நேரம், கிட்டத்தட்ட 3 நாட்கள் அந்த பொண்ணு அதே நிலையில கழுத்து வரைக்கும் தண்ணியில உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்குங்க. அங்க இருக்கிற மீட்பு பணியாளர்கள் பல முயற்சிகள் பண்ணி பார்க்குறாங்க. எவ்வளோ முயற்சித்தையும் கூட ஒமேகரான்ற சின்ன பொண்ணை அந்த சேத்து வெள்ளத்திலிருந்து மேலே கொண்டு வரவே முடியலைங்க. அந்த பொண்ணோட காலு கீழே பலமாக மாட்டிட்டு இருந்திருக்கு. அறுவை சிகிச்சை பண்ணாதான் அந்த பொண்ணை மேலே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் அந்த வெள்ளத்தில் இருக்கிற அந்த தண்ணீரை வெளியேற்றறதுக்கு தேவையான பம்பு செட்டுகள் எதுவுமே கிடையாதுங்க. அதனால ரொம்பவுமே தண்ணீரிட்டு இருக்காங்க மீட்பு பணியாளர்கள். அந்த ஒரு மோசமான நிலையில இருந்தும் கூட அந்த ஒமேகரான்ற சின்ன பொண்ணு தைரியமா மீட்பு பணியாளர்கிட்ட பேசுதுங்க. தன் அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு சாதாரணமா பேசுதுங்க, எந்த ஒரு பயமும் இல்லாம. 3 நாள் தண்ணியிலே இருந்த காரணத்தினால அந்த பொண்ணோட கண்ணு ரத்த நிறத்துல கருப்பா மாறி இருக்குதுங்க. அந்த பொண்ணு சரியா சாப்பிடாதனால, அது மட்டும் இல்லாமல் கீழே வெப்பநிலை அதிகமாகவே இருக்குங்க. ரொம்பவுமே கஷ்டப்பட்டு மீட்பு பணியாளர்கள் அந்த பொண்ணை வெளியேற்றலான்னு பார்க்குறாங்க. ஆனால் பயங்கரமாக வலி காரணமாக அந்த பெண்ணு அந்த இடத்துலையே உயிரிழந்தாங்க. ஒமேகரா அப்படின்ற அந்த 13 வயசான சின்ன பொண்ணு இறப்பதற்கு முன்னாடியே எடுத்த ஃபோட்டோ தான் சமீபத்தில் வெளியாயிருக்குங்க. இந்த புகைப்படத்தில் அந்த பொண்ணை உண்மையாலுமே பாராட்டி ஆகணும். ஏன்னா 3 நாட்கள் அதே இடத்துல அந்த பொண்ணு தைரியமாக என்னை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்திருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் போதுமான வசதிகள் எதுவும் இல்லாத காரணத்தினால அந்த பொண்ணை காப்பாற்ற முடியலைங்க. இந்த சம்பவத்தை பற்றி உங்களோட கருத்துக்கள்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.